எதிர்காலம் இன்னும் வரவில்லை. அதனால் தேவையில்லாமல் கவலைப்பட்டு இன்றைய இன்பத்தை இழக்காதே. நாளை வரும் கவலையை இன்றே உன் மனதனில் சுமந்தால் நீ இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் துன்பப்படுவாய். நீ பயப்படும் பெரும்பாலான விஷயங்கள் ஒருபோதும் நடக்காது. நடப்பவை கூட நீ நினைத்த அளவுக்கு கடுமையாக இருக்காது. மழை வரும்போது குடை தேடலாம். இன்றே மழை வந்துவிடும் என எதிர்பார்த்து கொண்டிருக்காதே. உன் மனதில் நீ கட்டும் கற்பனைகள்தான் உண்மையான சிறைகள். வெளியுலகில் எதுவும் உன்னை தடுப்பதில்லை. உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயல்வதை விட்டுவிடு. நிகழ்காலத்தை மட்டும் கவனி. அதிக கவலை என்பது உன்னிடம் இல்லாத சக்தியை கொண்டு நடக்காத பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சி. நாளைய பயணத்துக்கு இன்று தேவையானது இன்றைக்கான உணவு மட்டுமே. 1 மாதத்துக்கான உணவை முதுகில் சுமக்காதே. உன்னை கவலைப்படுத்தும் பிரச்சனைகளில் எத்தனை இப்போது நடக்கின்றன அதை மட்டும் கவனி. மீதமுள்ளவற்றை கீழே வை. நதி தன் பாதையை முன்கூட்டியே திட்டமிடுவதில்லை. அது தடைகளை சந்திக்கும் போது வழியை அமைத்து கொள்கிறது. பயணத்தை தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு கல்லையும் அகற்ற முயற்சிக்காதே. அடியெடுத்து வை. கற்கள் இல்லாத இடத்தில் உன் கால்கள் பயணிக்கும். நீ நினைக்கிறாய் தயாராக இருப்பதுதான் பாதுகாப்பு என்று. ஆனால் அதிகப்படியான தயாரிப்பே உன்னை நகரவிடாமல் தடுக்கிறது. எதிர்காலம் உன் கையில் இல்லை. ஆனால் இந்த நொடி உன் கையில் இருக்கிறது. இந்த நொடியை வாழ். தன் கட்டுப்பாட்டில் இல்லாத பிரச்சனைகளுக்காக கவலைப்படுபவன் 2 முறை இறக்கிறான். 1 முறை பயத்தில், மறுமுறை உண்மையில். நாளை வரும் புயலுக்காக இன்றே கூடாரம் சுமந்தால் இன்று நடக்கவே முடியாது. புயல் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம். உன் மனதில் தோன்றும் அனைத்து ஆபத்துகளும் உண்மையானவை அல்ல. பெரும்பாலானவை உன் கற்பனையின் சித்திரங்கள் மட்டுமே. மலர்களைப் பார். அது நாளை கருகிப்போகும் என்று இன்றே வாடி நிற்பதில்லை. இன்று முழுமையாக மலர்ந்து நிற்கிறது. எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்து. நிகழ்காலம் உன்னை அழைத்து போகும் இடத்திற்கு செல். பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்கும் திறன் உனக்கு இருக்கிறது. ஆனால் அது வருவதற்கு முன்பே அதை சுமந்தால் நீ தளர்ந்து போவாய். இன்று நடக்காத பிரச்சனையை இன்றே சுமக்காதீர்கள்.